ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். வழக்கமாக இந்த முக்தார் அவர்கள் யாராவது இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்னா பயங்கர காமெடியாக இருக்கும், வச்சு செய்வார், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த டைமு அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்குற அப்படின்ற ஒரு பேரில் அவர் ஒரு நாடகத்தை ஒன்று நடத்தியிருக்காரு. அந்த நாடகத்தை பார்த்துட்டு காரி துப்பாத குறையாக பார்த்தோன்னா நிறைய பேர் கேள்விகள் விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சார் என்ன ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா, மாநாடு தாவேகோட மாநாடு நடந்துச்சு இல்லை, அந்த மாநாட்டை வச்சு தளபதிக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. தளபதியோட மாநாட்டை பற்றி திமுக, அதுக்கப்புறமா அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்களாவது மாநாட்டுக்குள்ளே நடந்துச்சுல ஒரு சில விஷயங்கள் அசம்பாவிதங்களாக நடந்துச்சு, பாசிட்டிவாக நிறைய நடந்துச்சு, அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா அதை எடுத்து பேசுவாங்களா, அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு இந்த கட்சிகளெல்லாம் தளபதி மேலே குறை சொன்னாங்க. ஓகே, ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஒரு நபர் பார்த்தோன்னா தளபதியோட ஃபேன் அப்படின்னு அவரை கொண்டு உள்ளே விட்டு அவருக்கே கால் பண்ண வச்சு சில விஷயங்களை பார்த்தோன்னா பேசுகிறாரு. இது ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் பார்த்தோன்னா இன்னும் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் செம்ம காமெடியாக இருக்குது. அதாவது ஒரு தளபதி ஃபேன் பார்த்தோன்னா இவருக்கு ஃபோன் பண்ணி தாவேகோட மாநாட்டில் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க, தண்ணி வரலன்னு சொல்கிறீங்க, தண்ணி வந்துட்டு தானே இருக்குது, தண்ணி வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு. ஆரம்பத்தில் கேட்குறாரு. ஆனால் முக்தார் அவர் பார்த்தோன்னா பேசும்போதே, அதாவது ஃபோனில் பேசின மாதிரிலாம் இல்லை, அவர் இன்டர்வியூ எடுப்பார்ல, நேரில் ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட அவர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது, நேராக உட்காந்து பேசியிருப்பாங்க போல். அதை ரெக்கார்ட் பண்ணி இப்போ ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்ற மாதிரி திரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கேட்குறாரு, தாவேகா மாநாட்டை பற்றி நீங்கள் ஏன் சார் அப்படி பேசுகிறீங்க, விஜய் அவர் மேலே அவதூறு சொல்கிறீங்க, அங்கே தண்ணி வருது ஆனால் நீங்கள் போய் தண்ணி வரல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக முக்தார் பேசிகிட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணால், நான் விஜய் ரசிகர் பேசுகிறேன் சொல்லுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் ஒரு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு பதட்டம் எதுவுமே இல்லாமல் பார்த்தோன்னா நார்மலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது ஒரு நபர் கால் பண்ணுறாரு, யாருன்னே தெரியாத ஒரு நபர் கால் பண்ணுறாரு, ஆனால் அவர் பேசின விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணி பேசுறதுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்குமோ அந்த லெவலில் தான் அவரோட அந்த ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அதை எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னா தெரியும். உடனே கேட்குறாரு, நம்ம தளபதி ஃபேன் அப்படின்ற பேரில் ஒருத்தர் கேட்குறாரு, இவர் பதில் சொல்கிறாரு. அங்கே ஒரு பைத்தியை பார்த்தோம்னா எனக்கு எதிராக குரல் எழுப்பினா விளம்பரத்துக்காக அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ஒருத்தர். அதாவது இந்த கேள்வியில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், முக்தார் அவர்கள் உள்ளே போனோன்னே அவர் என்ன பண்ணார், எதுக்காக தளபதி ரசிகர்கள் அவர் எதிர்த்தாங்க, அவர் வெளியே போகணும்னு சொன்னாங்க அப்படின்றது தெரியும். ஊடகங்களையும் பார்த்தோன்னா நிறைய தளபதி ரசிகர்கள் அதை தான் கேட்டாங்க. இவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ நம்ம அந்த கேள்வி எப்படியாவது மழுப்பணும், மக்கள்கிட்ட பார்த்தோன்னா இந்த கேள்வி நான் இதுக்காக தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி எப்படியாவது நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வியை அந்த நபரே கேட்க வச்சிருக்காரு. ஏன்னா அப்படி கேட்டால் தானே அவர் பதில் சொல்ல முடியும். ஒரு விஜய் ரசிகனை அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி அந்த நபர்கிட்ட சொல்லி ஒரு கேட்க வச்சிருக்காரு. அந்த நபரும் கேட்குறாரு, இவர் பதில் சொல்கிறாரு. தாவேகா மாநாட்டில் தண்ணி வரல அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயத்த சொன்னார்ல, அங்கே தண்ணி வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பல ஊடகங்கள் போட்டாங்க. இவர் மட்டும் தண்ணி வரலாத பைப்பில் பார்த்தோன்னா தேடி போய் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, ஒரு பைப்பில் வரல அப்படின்னா எல்லா பைப்பில் வரல அப்படின்னு அவர் எப்படி முடிவு பண்ணார்? அந்த ஒரு பைப்பில் வரல, மற்ற எல்லாத்துலேயும் செக் பண்ணாரா? இல்லையே, ஒரே ஒரு பைப் மட்டும் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா வேணே பண்ணுறது. இப்போ பார்த்தோன்னா ஒரு புதுசு ஒன்று பண்ணியிருந்தாங்க, அந்த கேட் வால் ஒன்று அடைச்சி வச்சுற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க இந்த டைமு. அதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே அடைச்சி வச்சு இப்போ தண்ணி வராமல் இருந்திருக்கும். இவங்களா பார்த்தோன்னா செட் பண்ணுறதா வேறு எது கிடையாது. அதுக்காக அங்கே இருக்கிற தளபதி ரசிகர்கள் இவ்வளோ வெளியேறுன்னு சொன்னாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், அங்கே ஒரே ஒரு பைத்தியக்காரன் மட்டும் பார்த்தோன்னா விளம்பரத்துக்காக என்னை வெளியே போ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இவரை பார்த்தோன்னா இவர் இதன் மூலமாக அவர் திட்டிக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் விட பயங்கரமான மோசமான ஒரு கேள்வி ஒன்று கேட்க சொல்லியிருக்காரு. அந்த நபரும் கேட்டுட்டு அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆணவ படுகொலை பற்றி விஜய் பேசவே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, எந்த ஒரு விஜய் ரசிகனாவது அவங்களோட ஓட்டுகள் வேணும்ல சார், அதனால் அதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லுவாராம். யாராவது ஒரு விஜய் ரசிகராது அப்படி சொல்லுவாரா? அதுவும் பார்த்தோன்னா ஒரு முக்தார் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இதை பற்றி வாயை திறந்து சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியும். அப்படியெல்லாம் முன் யோசனையே இல்லாமல் ஏதாவது ஒரு விஜய் ரசிகன் இப்படி ஃபோன் பண்ணி முக்தார் அவர்கள்கிட்ட ஆணவ படுகொலைக்கு விஜய் போகாத காரணம் அவங்களோட ஓட்டு வேணும்ல சார், அதனால தான் போகலை அப்படின்னு ஓப்பனாக பேசுவாரா அப்படின்னா யாரும் பேச மாட்டாங்க. அறிவு இருக்கிற யாரும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. யார் பேசுவாங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆணவ படுகொலைக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறாரு, ஆதரிக்கிறாரு, அவங்கள விட்டு வேணும்ல, அதனால பார்த்தோன்னா விஜய் அங்கே போகல அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிற கேங் விஜய்க்கு எதிராக சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த ஒரு நபர் தான் இந்த ஒரு நபர். விஜய் ரசிகன் அப்படின்ற பேரில் கால் பண்ணது இந்த நபர். அப்படி சொல்லியிருக்கிற ஒரு நபர் யாராக இருக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆப்போசிட் டீமாக தான் இருக்க முடியும். முக்தார் செட் பண்ணதால தானே இருக்க முடியும். அவர் எப்படி விஜய் ரசிகராவார்? எந்த ஒரு விஜய் ரசிகனாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசுவானா? யாரும் பேச மாட்டாங்க. இதுலேருந்தே கண்டுபிடிச்சலாம் இது ஜோடிக்கப்பட்ட ஒன்று மாதிரி. இப்போ ஆணவ கொலை நடந்துச்சு, ஏன் விஜய் பார்க்கல? இது எப்படி சார் பார்க்க முடியும்? அவங்க ஓட்டு தேவைப்படும்ல சார். அவங்க ஓட்டு தேவைப்படும். அப்போ ஓட்டுக்காக தான் விஜய் போய் பார்த்தாரு எல்லாரையுமே. இந்த முக்தார் அவர்கள் செட் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது.
அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேர் உரையாடல் பார்த்தீங்க அப்படின்னாலே ஆல்ரெடி பேசி வச்சுட்டு நம்ம 2 பேருமே நான் இப்படி கேட்பேன், நீ இப்படி பதில் சொல்லணும், நான் இப்படி பதில் சொல்லுவேன், நீ அப்படியே ஆமாம் ஆமான்னு சொல்லணும் அப்படின்னு ஸ்கிரிப்டட் அப்படியே கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு வீடியோவோட நிறுத்தினாரான இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் வந்து ஒருத்தர் 8 நிமிஷம் பேசுகிறாரு. அதாவது முக்தார் பேசவே இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிற நபர் பேசிகிட்டே இருக்கார். அவர் யார் அப்படின்னா அவர் விஜய் ரசிகர், காரைக்குடியை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த ஆடியோ காலில். அதுவும் பார்த்தோன்னா ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது பக்காவாக தெரியுது. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தளபதிக்கு நான் இனிமேல் ஓட்டு போட மாட்டேன், இந்த 2வது மாநாட்டுக்கு நான் போகலை, ஃபஸ்ட்டு மாநாட்டுக்கு போய் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், அந்தளவுக்கு வந்து நொந்து போயிட்டேன், இப்போ 2வது மாநாட்டுக்கு நான் போக விரும்பலை, அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த மாநாட்டில் பார்த்தோம்னா அங்கே போய் எனக்கு தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, போயிட்டு வர்றதுக்கு பார்த்தோம்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். யாரா நீ? யாரையா நீ? எங்கிருந்தே வந்த? இதெல்லாம் ஒரு காரணம்னு விஜய்க்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீ எப்படி விஜய் ரசிகனாக இருக்க முடியும், விஜய் தொண்டனாக இருக்க முடியும்? தளபதி ஃபஸ்ட்டு மாநாட்டை கூட்டும்போது உனக்கு என்ன பார்த்தோன்னா நான் வந்து வகையாக விருந்து வச்சு அனுப்புகிறேன் வான்னு கூப்பிட்டாரா? அவர் என்ன காது குத்தி கிடாய விட்டினார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு அவ்வளோ லட்சம் பேருக்கு? வர்றவங்க நீங்கள் தான் பார்த்தோன்னா அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே கூட்டிகிட்டு போன மாவட்ட செயலாளர்கள், மிக முக்கியமான நபர்கள் பார்த்தோன்னா யார் கூட்டிகிட்டு போனாங்களோ அவங்ககிட்ட அதை கேட்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தளபதி எனக்கு இதை பண்ணல, அத்தனை லட்சம் பேருக்கு அவர் எப்படி சாப்பாடு போட முடியும்? அவர் என்ன மாநாடு கூப்பிட்டாரு, எது கூப்பிட்டாரு? உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவர் பேசும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த சாப்பாட்டை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் ஏடிஎம்கே டிஎம்கேல பார்த்தோன்னா அந்த கோட்டன் கோழி பிரியாணி கொடுப்பாங்களே, அதை வாங்கி அந்த மாநாட்டில் உட்காந்து சாப்பிட்டு கிளம்பி போவாங்களே, அந்த மாதிரி நினச்சிட்டாரு போல. டிவிக்கேலே அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. தளபதி முதல்ல எதுக்கிறதே அதை தான். இந்த காசு கொடுத்து கூட்டத்து கூட்டுறதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது, தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு மாதிரி தான் அவர் காட்டினார். ஆனால் இவரை பார்த்தா மற்ற கட்சிகளெல்லாம் மாநாட்டுக்கு போட்டாங்க அப்படின்னாலும், பொதுக்கூட்டங்கள் போட்டாங்க அப்படின்னாலும் கோட்டன் கோழி பிரியாணி கொடுப்பாங்களா, அதை வாங்கி சாப்பிட்டு உள்ள நின்று வந்துட்டு இருக்கார் போல், அந்த மாதிரி ஒரு நபர் போல். அப்புறம் அந்த மைண்டு தான் இருக்கும். இங்கே போனாலும் அது கிடைக்கணும் வந்திருப்பார், கிடைக்கல, ஆதங்கத்தில் பேசுகிறாரு. இதுதான் உண்மையாக நடந்திருக்கும். அது விஜய் ரசிகரும் கிடையாது, அது வேறு விஷயம். விஜய் ரசிகர் அப்படின்னு பேர் வச்சுட்டு பார்த்தோம்னா முக்தார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. சரி, ஃபஸ்ட்டு முக்தார்கிட்ட ஒரு விஜய் ரசிகர் ஃபோன் பண்ணி நான் வாக்கு அவருக்கு செலுத்த மாட்டேன்னு சொல்கிற தேவை என்ன இருக்குது? அவர் ஓட்டு போடலன்னு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார். எந்த விஜய் ரசிகனாவது நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு முக்தார் கால் பண்ணி எதுக்கு சொல்லணும்? இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? அப்புறம் பார்த்தோம்னா எந்த ஊடகமே வந்து அதை பற்றி பேசலை, நீங்கள் தான் சார் பேசுனீங்க அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குறாப்புல. அதுலேருந்தே தெரியலையா முக்தாக அவர்கள் செட் பண்ண ஒரு நபர் தான் இவர் அப்படின்னு. என்னை பற்றி புகழ்ந்து பேசு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு, பேசுகிறாரு. எந்த ஊடகமே இதை பற்றி பேசலையாமா, முக்தார் தான் நீங்கள் தான் பேசுனீங்க, நீங்கள் தான் கரெக்டு அப்படின்னு பார்த்தோன்னா செட் பண்ண ஒரு நபர் செட் பண்ண விஷயத்தை கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. இதுலேருந்தே நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோமா நீங்கள் யாரை வச்சு பேச வச்சுருக்கீங்க, இந்த நபர் யார் அப்படின்னு? இது கூட தெரியாத முட்டாளா நாங்கள்? இதில் கூட நம்மளுக்கு பார்த்தோம்னா பல கேள்விகள் வருது. இவர் ஃபஸ்ட்டு மாநாட்டுக்கு போனாராமா, அதெல்லாம் எதுவுமே பண்ணலையாமா, அதனால் நான் வாக்கு செலுத்தலை அப்படின்றார். மாநாட்டுக்கு போனால் விஜய் சாப்பாடு போடல, நான் விஜய்க்கு வாக்கு செலுத்த மாட்டேன். யாரா நீ? எங்கிருந்தே வந்திருக்கீங்க? புதுசாக கிளம்பி வர்றீங்க. இதெல்லாம் பேசும்போது எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் லூசுத்தனமான ஒரு கமெண்ட்டு, இதை பேசினா கூட யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு முக்தார் அவர்களுக்கு தெரியாதா? இதில் வேறு காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவரை போட்டுக்கிறாரு, அவரே போட்டுக்கிறாரு, அந்த சேனலே போட்டுக்குது காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் முக்தார் அப்படின்னு. என்ன உங்களுக்கு நீங்களே பட்டம் கொடுத்துக்கிறீங்க? அதுவுமே இதில் பார்த்தோன்னா 2 பேர் பேசுகிறாங்களே 8 நிமிஷத்துக்கு, இவர் பேசவே இல்லை முக்தார், இவராக பேசிகிட்டே இருக்கார். இது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறக்க வேண்டியே பார்த்தோன்னா முக்தார் கால் பண்ணியிருப்பாடு போகிற அவர். இந்த ஆடியோ கால் எனக்கு ஆடியோ கால் மாதிரியே கேட்க மாட்டேங்குது. 2 பேர் உட்காந்துட்டு பார்த்தோம்னா இன்டர்வியூ எடுக்கும்போது எப்படி உட்காந்து பேசிப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது பக்காவாக தெரியுது. தயவு செஞ்சு பார்த்தோம்னா அடுத்த டைமாவது தளபதி கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தோம்னா சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு வேறு எதுவும் பண்ணாதீங்க, பார்க்குறதுக்கு சிரிப்பாக வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.